ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து நிறைய பேர் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ரெசிபி. உங்களுக்காக நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது செய்ய தேவையான பொருள் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 400 கிராம் அளவுக்கு வருது. அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக சீரக சம்பா அரிசியும் எடுத்துக்கலாம். சீரக சம்பா அரிசி எடுத்தாலும் இதே மாதிரி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 சின்ன ஏலக்காய், ஒரே ஒரு பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறமா 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஜாதிப்பூ எடுத்திருக்கேன். இந்த எண்ணெய் சூடானதும் அது இதில் போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஷாகி ஜீரா போட்டுக்கோங்க, 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள்லாம் எண்ணெயில் நல்லா வறுப்பட்டு வாசனை வந்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பெரிய சைஸ் வெங்காயம், 2 வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்காக நான் 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம இதோட தக்காளி சேர்க்கணும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணிட்டு போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் வதங்குறதுக்காக மட்டும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக திரும்பவும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதே சமயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் நல்லா மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதோட தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தூள். இது நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3ஐயும் சமமான அளவில் எடுத்துகிட்டு வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது மட்டும்தான் நான் இதோட சேர்த்துருக்கேன். இது போக எக்ஸ்ட்ரா நான் மல்லித்தூளோ சீரகத்தூளோ சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. மசாலா போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ இதோட வந்து நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து நான் 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். மஷ்ரூமை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாணியில் மஷ்ரூம் இருக்கிறது தெரியும். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சாதத்தில் மஷ்ரூம் இருக்கிறதே தெரியாது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தழையும் போட்டுக்கலாம். புதினாவும் மல்லித்தழையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து மஷ்ரூமோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். இப்போ மஷ்ரூமை வதக்கியாச்சு. இப்போ இதோட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி அளந்து அதே கப்பில் தண்ணி அளந்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம 2 கப் அளவு அரிசி எடுத்திருக்கோம். அதனால் வந்து நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி அப்படிங்கிற விதத்தில் ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து 20 நிமிஷம் அரிசியை ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம். சப்போஸ் ஊற வைக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து 2 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கலந்துக்கோங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயமும் தக்காளியும் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இதோட சேர்க்கணும். அதுக்கு முன்னால் அரிசி போடக்கூடாது. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து திரும்பவும் ஒரு கொதி வரணும். அதே சமயம் தண்ணி கொஞ்சம் வற்றி இந்த அரிசிக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம தம் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் எப்படி தம் போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
இப்போ இந்த குக்கர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் தோசை தவா வச்சுருக்கேன். அதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த குக்கரை அதுக்கு மேலே வச்சு மூடி போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணணும். 20 நிமிஷத்தில் 10 நிமிஷம் கேப்பில் இதை வந்து நம்ம ஒரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷத்தில் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் நெய் கூட விட்டுக்கலாம். ரொம்ப மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு இதை வந்து திரும்பவும் மூடி போட்டு மூடி அதே மாதிரி சுடு தண்ணி இருக்கிற பாத்திரத்தை வச்சுட்டு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அதே மாதிரி சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மொத்தம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மூடியை திறந்துட்டேன். நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா குழையாமல் அரிசியெல்லாம் உதிரி உதிரியாக தனித்தனியாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.